இந்த ஆரம்பிச்சுட்டாங்களா சண்டையே. பேசுறப்போ பேசுங்க, நடந்து போகாதீங்க. தட்ஸ் நாட் குட். நான் பேசவே கூடாதா? உங்க வாய்ஸ் ரேஸ் பண்ணாதீங்க. வாய்ஸ் ரைஸ் தான் பண்ணுறேன். ஆனா ஒண்ணுங்க, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ளயும் ஏகப்பட்ட சண்டை. நான் தான் சண்டை ஆரம்பிப்பேன், அதுவும் ஒண்ணுக்கும் இல்லாத விஷயத்துக்கு இந்த சண்டைனால நான் தான் ப்ரொமோல வருவேன் அப்படின்ட்டு போட்டி போட்டு சண்டை போடுறாங்க. ஆனா என்ன, ஒரு டாஸ்க் கூட வைக்கல, அதுக்குள்ளயும் இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் ஆயா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதுவும் இந்த கெமி இருக்காங்களே, இவங்க ஏகப்பட்ட சண்டையில உள்ளுக்கு வருவாங்க போலுக்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அந்த கமருதீன் சண்டை போடுறாங்களே, எப்படிப்பட்ட சண்டைன்னு பாத்தீங்களா, நான் பேசும்போது நீ போகாத அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி நான் போகல அப்படின்ட்டு கமருதீன் வந்து நிக்காப்ல, அதை பட்டு கெமி வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசாத அப்படின்ட்டு இவங்க தான் வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுறாங்க. இப்படி ஒண்ணுக்கும் இல்லாத சண்டையா தாங்க இருக்கு. அப்படி ஒரு 5 சண்டை வீட்டுக்குள்ள நேத்து நைட்ல இருந்து நடந்திருக்கு. அது என்னன்னு பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தர்பூசணி திவாகர், அவர் வந்து கொரட்டை விடுறாங்கன்ட்டு நேத்து வீட்டுக்குள்ள வந்தவனே எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கேட்டு காலிவுட் ஸ்டார், அதான் நம்மள ஹாலிவுட்ல போய் நான் ஆக்ட் பண்ணும் அப்படின்னு சொன்ன பிரவீன்ராஜ் இருக்காருல்ல, அவர் வந்து கிண்டல் அடிச்சுக்கிறாரு. கடைசியா பார்த்தா அந்த பிரவீன்ராஜ் அதை விட கொரட்டை விடுறாரு. இது அந்த கொரட்டையோட விட்டு இருந்தா பரவாயில்ல, காலையில திவாகருக்கும் பிரவீன்ராஜுக்கும் யாரு ஃபர்ஸ்ட் கொரட்டை விட்டா அப்படிங்கிற மாதிரி சண்டை. என்ன நடந்துன்னா, திவாகரை எப்படியாவது வந்து தோல் உரிச்சு காட்டணும், அவன் முகத்திலே கிழிக்கணும்ட்டு பிரவீன்ராஜ் அடிக்கடி திவாகர் போய் என்ன பேசுறா தெரியுமா, சார் நீங்க வந்து டாக்டர் தானே, ப்ரொஃபஷனல் தானே, அது எப்படி பண்ணுவீங்க, இது எப்படி பண்ணுவீங்க, நொய்யு நொய்னு கேட்டுக்கிட்டே இருந்தாரு. இதை பார்த்து திவாகர், எப்பா உனக்கு இத்தனை தடவை தான் சொல்றது, 1000 தடவை சொல்றது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இவரு உடனே பிரவீன்ராஜ் கோவம் வந்துருச்சு. இங்க பாரு, என்கிட்ட இனிமேல் திவாகரே கைய நீட்டி பேசுன அவ்வளவுதான், மக்கராய் பேரும் மக்கரு அப்படின்னு உடனே திவாகர் சிரிச்சுக்கிட்டே இருந்தாரு. திடீர்னு கோவப்பட்டு எல்லாம் பார்த்து மக்கராய் ஆயிருப்பணுமா, தம்பி நீ தானே என்கிட்ட நிறைய டைம் வந்து கேட்ட, நேற்று நான் கொரட்டை விடுறேன்னு நீ எல்லாத்தையும் போய் சொல்லியிருக்க, அது பார்த்தோம்னா நீ தான் பக்கத்துல வந்து அதிகமா கொரட்டை விட்டுருக்க அப்படி பேசிட்டு இருக்கல, இதுல யார் ஃபர்ஸ்ட் கொரட்டை விட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து சண்டை போய்கிட்டு இருந்தது. இப்படி சண்டை இவங்க 2 பேத்துக்கும் போய்கிட்டு இருக்கல, இடையில கெமிய உள்ளுக்கு இழுக்கிறாரு. யாரு, பிரவீன்ராஜ். கெமி நீ சொல்லு கெமி அப்படின்ட்டு வந்து பிரவீன்ராஜ் உள்ளுக்கு இழுக்காரு. உடனே கெமிக்கு ஏற்கனவே வாட்டர்மெலன் கூட போன அன்னைக்கு நைட்டே பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார் இந்த டாக்டர் விஷயம்லாம் நான் நெட்ல போட்டேன், அதாவது கூகுள்ல சர்ச் பண்ணி நான் தெரிஞ்சுக்குவேன், இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல அப்படின்ட்டு நான் உடனே திவாகர், நீங்க எப்படி என் ப்ரொஃபஷனலை வந்து நீங்க எப்படி ஈஸியா தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லுவீங்க, அதெல்லாம் ஈஸியா தெரிஞ்சுக்க முடியாது. நாங்களாம் 5 வருஷம் வந்து நீட் எக்ஸாம் எழுதி அதுக்குன்னு ஒரு போர்டு இருக்கு, அதுக்குன்னு ஒரு லா இருக்கு, அப்படி எல்லாம் ஈஸியா யாரும் டாக்டர் ஆயிட முடியாது, கவர்மெண்டே எங்களை டாக்டர் வந்து சொல்லியிருக்கு அப்படின்ட்டு திவாகர் அவர் பாட்டுல ஒரு பக்கம் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாரு. இந்த கெமி என்ன பண்ணுச்சுன்னா, சார் நீங்க அப்படியெல்லாம் இல்ல, யாரு வேணாலும் கூகுள் சர்ச் பண்ணாலும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு வந்து அந்த கான்வர்சேஷன் போனதுல இப்ப இந்த பிரவீன்ராஜ் இழுத்த உடனே திவாகர் என்ன சொல்றாரு, ஏமா எப்பா நீ சும்மா இருப்பா அப்படின்ட்டு வந்து கெமியை சொல்லிட்டாங்க. உடனேக்கு கெமிக்கு கோவம் வந்தது பாருங்க. யார பார்த்து சும்மா இருன்னு, இந்த சும்மாரு சுரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான் பாத்துக்கோங்க, என்ன பார்த்து அப்படி சொல்றீங்கன்ட்டு கெமிக்கு கோவம் வந்துருச்சுங்க. இந்த கெமிக்கு வந்து ஷார்ட் டெம்பரா இருப்பாங்களா, இல்ல உண்மையிலே வந்து ப்ரொமோல வரணும்னு எதுவும் ஐடியா இருக்கான்னு தெரியல. நல்ல கண்டஸ்டன்ஸ் தான், ஆனா வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயங்கரமா சவுண்ட் விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. எப்படியோ கண்டென்ட் கிடைச்சா சரிதான் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இப்படி வாட்டர்மெலனுக்கும் பிரவீன்ராஜுக்கும் வாட்டர்மெலனுக்கும் கெமிக்கும் சண்டை நடந்ததுல, அடுத்து யாருக்கு சண்டை அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்டர்மெலனுக்கும் கமருதீனுக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரவீன்ராஜ் சண்டை நடந்ததுல அப்போ வந்து கமருதீன் வந்து வாட்டர்மெலனை பார்த்து, ஆக்டிங்கை பத்தி நீங்க குறை சொல்லாதீங்க, உங்க ப்ரொஃபஷனை குறை சொன்னா கோவம் வருதுல, அது மாதிரி ஆக்டிங்னா நீங்க என்ன நடிச்சிருக்கீங்க ஆச்சா ஊத்தான அவங்க 2 பேத்துக்கு சண்டை. அதை பட்டு வாட்டர்மெலனை, நான் 5 படம் நடிச்சிருக்கேன், 5 படம் சும்மாவா நடிப்பாங்க அப்படின்ட்டு அவர் சொல்ல, இவங்க 2 பேத்துக்கு சண்டை. இது இல்லாம இன்னொரு பக்கம் நம்ம டைரக்டர் பிரவீன் காந்தி இருக்க, அவங்களுக்கும் நந்தினிக்கும் சண்டைன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு வாக்குவாதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரவீன் காந்தி வந்து இந்த பெண்களை பேராசைப்பட்டு விடுவாங்க அப்படின்னு ஏதோ சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. உடனே நந்தினிக்கு கோவம் வந்தது பாருங்க. அது எப்படி நீங்க வந்து பெண்களை அப்படி சொல்லலாம், ஆசைப்படுறது ஆண்களும் தான் ஆசைப்படுவாங்க, ஆனா ஈஸியா வந்து பெண்களை சொல்றீங்க, ஆண்களும் தான் கார் வாங்கணும் வீடு வாங்கணும், அவனுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபிகர் கிடைச்சிச்சு அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அதனால இந்த ஆசைப்படுறதுங்க வந்து காமன் தான், அதனால பெண்கள் மட்டும் இதை செய்வாங்க அப்படின்ட்டு சொல்லாதீங்க அப்படின்ட்டு அது ஒரு சண்டை. கடைசியில ப்ரொமோல வந்த மாதிரி வந்து கமருதீனுக்கும் கெமிக்கும் சண்டை. என்ன சண்டைன்னு பாத்தீங்கன்னா, கெமி பேசிட்டு இருக்கல, கமருதீன் அங்கிட்டு போயிட்டாரா, அதனால பேசும்போது நீங்க போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே கமருதீன் அந்த பக்கம் வந்து, சரி நான் பேசும்போது போகல சொல்லுங்க அப்படின்னு கத்திட்டாரு போலுக்க. அதுக்கு கெமி, வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசாதீங்க, வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசாங்கன்னு இவங்க கத்துறாங்க. ஆக மொத்தம் என்ன தெரியுமா, டாஸ்கே கொடுக்கல, ஆனா சண்டை மட்டும் வீட்டுக்குள்ள வருது. இப்பதான் புரியுது விஜய் டிவி வந்து எதுக்கு பெரிய பெரிய ஆக்ட்ரஸ் அந்த எல்லாம் கண்டஸ்டன்ஸா கூப்பிடல அப்படின்ட்டு. இந்த மாதிரி கண்டஸ்டன்ஸ் கூப்பிட்டா ஈஸியா சண்டை வரும், நம்மளுக்கும் வந்து காசு செலவழிக்காம கண்டென்ட் கிடைச்சிடும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதாங்க நடந்திருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம்.